மார்பில் முத்தெடுத்து எட்டு தொகை ஏறு நின்று எட்டி பார்க்கும் கல்வி தமிழே வணங்குகிறேன் உன்னை துவங்குகிறேன் உரையை. செம்மையான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்த ஓர் அரசன், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காக்க வகுத்தலும் வல்ல அரசு என்னும் குரலுக்கு இனமாக வாழ்ந்து காட்டிய மன்னன், ஏழை பங்காளன், படிக்காத மேதை, பெருந்தலைவர், இவ்வாறு உலக மக்களால் அழைக்கப்படுபவர் காமராஜர். அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசவே முன்வந்துள்ளேன். 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் ஜூலை 15ஆம் தேதி குமாரசுவாமி அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் காமராஜர். 1920இல் அவனுக்கு 18 வயதாக இருந்தபோது தீவிர அரசியலில் ஈடுபட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றினார். மேலும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியில் கல்வி இலவசமாகிவிட்டது. மேலும் இவர் கல்விக்கு மட்டுமின்றி விவசாயத்திற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். கீழ்பவானி அணை, வைகை அணை, மணிமுத்தாறு அணை போன்ற அணைகளை கட்டுவதற்கான பணிகளை அசூர வேகத்தில் முடிவுக்கு கொண்டு வந்தார். இதுவே விவசாயத்திற்கு பெரும் நன்மையாக இருந்தது. ஏழைகளின் கல்வி கனவு விடியும் முன்னே பலிக்கிறது. கற்கண்டா இருக்கிறது உன் கல்வி திட்டம், 6 வாரம் கொள்கிறது மத்திய உணவு திட்டம். காலத்தால் அழியாத எங்கள் கருப்பு காந்தி ஏழைகளின் சொந்தமாய் அறிவின் சிற்பியார் என்றென்றும் உன் அரசியல் புகழ் பாடும். இத்தலைமுறை காணாது உன்னிலும் பெருமாய் எத்தனை தலைமுறையிலும் அழியாத எங்கள் கருப்பு காந்தி அவர்களுக்கு இன்று 122வது பிறந்த நாள். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாணவி.